வணக்கம் மக்களே. நீ எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன். இது வந்து சரி இந்த வருஷம் வாட்டர்மெலன் தர்பூசணி போடலான்னு சொல்லிட்டு எருவு அடிச்சாந்து விட்டோம். அதுக்கப்புறம் சரி கடைசி டைமில் போட முடியலன்னு சொல்லிட்டு வேர்க்கடலை போட்டு அந்த எருவு அப்படியே இருந்துச்சு. அதில் வந்து தானாக தான் முளைச்சிது இந்த தக்காளி செடிலாம். தானாக தான் முளைச்சி வந்துச்சு. இதுக்கு எந்த ஒரு பராமரிப்பு எதுவுமே உரங்கிறம் எதுவுமே இல்லை. ஏன்னா கீழேயே உரம் தானே இருக்குது. அதனால் தண்ணி மட்டும் அந்த சொட்டு நீர் டியூப்பு போட்டிருக்கோம். அது மட்டும் அப்பப்போ பாயும். அதில் காய்ச்ச தக்காளி பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு உரமும் எந்த ஒரு மருந்துமே அடிக்காமல் இவ்வளோ தக்காளி காய்ச்சிருக்கு தெரியுதுங்களா? பாருங்க. ஆனால் தெரியலை, இந்த கேமராவில் சரியாக தெரியுதான்னு தெரியல. அவ்வளோ தக்காளி பாருங்கள். பார்க்குற இடத்துலலாம் வெறும் தக்காளி தான். அவ்வளோ தக்காளி காய்ச்சிருக்கு பாருங்க. சுற்றியும் செடி வளர்ந்துருக்கு. இந்த சுற்றி செடி இருக்குது, அப்படியே அது ஃபுல்லாகவே தக்காளி தான் காய்ச்சிருக்கு. இப்போ தான் பெரிச்சோம், ஒரு 2 நாளாக தான் பறிச்சுட்டு போகிறோம் டெய்லி. இங்கே பாருங்களேன் தக்காளியை கீழே வரைக்கும். இதோ எல்லா ஷேப்லேயும் இருக்குது. இது பாருங்கள், முட்டை மாதிரியே இருக்குல்ல பார்க்க கலரு. இந்த மாதிரி இதை சுற்றி வெறும் தக்காளி செடி தான் இருக்குது. அதில் எவ்வளோ தக்காளி காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரு 6 கிலோ கிட்ட பறிச்சிருக்கோம். இது ஃபுல்லாக ஒரு கையில் தூக்க முடியல, அந்த அளவுக்கு தக்காளி பறிச்சிருக்கோம். இப்போ தான் இன்னமும் நிறைய இருக்குது. ஒரு வாரத்துக்கு திருப்பி பறிக்கிற மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜில் இருக்குது நிறைய. அதையும் வந்து பறிப்போம். ஒரு விஷயம் வந்து எப்படி பாருங்களேன், இயற்கை வந்து நமக்கு நம்ம ஒரு விஷயத்த பார்த்து பண்ணாலும் அது இந்த அளவுக்கு காய்க்குமான்னு தெரியல. இது தானாகவே ஒரு செடி வளர்ந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாமல், இங்கே பாருங்கள் அது எவ்வளோ பில்லு இருக்குது, எவ்வளோ களை இருக்குது. ஆனால் இது அதை தாண்டி இது வந்து வளர்ந்து இவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னா பார்த்துக்குங்க. அப்போது அதுதான் இயற்கை. இதுக்கு எந்த ஒரு உரமும் கிடையாது. நம்ம கெமிக்கல் உரம் போட்டு தக்காளி வளர்த்தாலும் இவ்வளோ காய்க்குமான்னு தெரியல. ஜஸ்ட்டு இதில் தான் வளர்ந்துருக்கு அந்த தக்காளி செடி. இந்த எருவில் தான் வளர்ந்துருக்கு. இதுதான் இந்த செடிங்களுக்கு தேவை. நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு மண்ணை கெடுத்து வச்சுருக்கோம். மருந்தை போட்டால் தான் வளருவேன்றதுக்கு பழக்கி வச்சுருக்கோம். அதனால தான் இது எல்லாமே மருந்தில் வளருது. ஆனால் இது மட்டும் எந்த ஒரு மருந்துமே போட கிடையாது இது வரைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.